பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதால் பாஜக அலுவலகங்களில் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தற்போது வரலாற்று வெற்றியை நோக்கி என்டிஏ கூட்டணி சென்று கொண்டிருக்கும் நிலையில் இது பற்றி இரண்டு காரணங்கள் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு. ஒன்று, ஒரு அற்புதமான அடிப்படை கட்டமைப்புகளை கடந்த 5 வருடங்கள்ல மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. பீகார் மாநில மக்கள் தங்களுடைய வாழ்வில ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டுள்ளார்கள். மிக சிறந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்துல பீகார் மாநிலம் சென்று கொண்டிருக்கிறது. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், சாலை வசதிகள், மின்சாரம், சுகாதாரம், உணவு என்று ஒரு பீகாரினுடைய பின்தங்கிய நிலைமையிலிருந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக ஆக்குவதற்குண்டான அனைத்து ரோடு மேப்பையும் இந்த அரசாங்கம் செய்திருக்கிற காரணத்தினால மக்கள் இதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பொய்களை சொல்லி தேர்தலை சந்திப்பதற்கு திராணி இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சியினுடைய அந்த ஆட்சியில நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள்ல ஒத்துழைப்பு கொடுக்காமல் வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில மடைமாற்றம் செய்து திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபட்ட ராகுல் காந்தி அவர்களுடைய மோசமான பிரச்சாரத்திற்கு மக்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியை படுதோல்வியுற செய்திருக்கிறார்கள். ஊழல் மிகுந்த காட்டு ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்த அந்த மாநிலத்துல அந்த ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சியை ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினுடைய அவர்களுடைய கோரிக்கைகளை மக்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய பொய்யர் என்பதை மக்கள் மிக தெளிவாக உணர்ந்து இந்த வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார்கள். சார், இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கடும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். வெறும் 5 இடங்கள் மட்டுமே தற்போது வரைக்கும் முன்னிலை என்ற தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் இது பத்தி, அதாவது மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை வசதிகள் அது முன்னேற வேண்டும், அது தொடர்ந்து தங்களுக்கு கிடைக்க வேண்டும், தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதன் அடிப்படையில தான் ஒரு அரசாங்கம், அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, மக்களுடைய நல்வாழ்வுக்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக திட்டமிட வேண்டுமே தவிர எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது குறை சொல்லிக் கொண்டு வேண்டும் என்றே ஒரு நெகட்டிவா பேசுவது, எதிர்மறையான பிரச்சாரத்தை எல்லாம் மக்கள் இப்பொழுது ஏற்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இந்தியா ஒரு மிக சிறந்த வல்லமை மிக்க ஒரு பொருளாதாரத்துல மிக சிறந்த நாடாக ஆகி கொண்டிருக்கிறது. எல்லா மாநில மக்களுமே அதைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் தொடர்ந்து ஒரு புலம்பிக் கொண்டு ஒரு தங்களால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்கிற காரணத்தினால, அவர்களுடைய கட்சியினுடைய அமைப்பு தோல்விகளினால ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாத விஷயங்களை முதிர்ச்சியற்று பேசிய காரணத்தினாலதான் இந்த நிலை காங்கிரசுக்கு என்று நான் நினைக்கிறேன். சார், இப்போ என்டிஏ கூட்டணியில பிஜேபிக்கும் ஜேடியுக்கும் சரிசமமான தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் பிஜேபி அதிகமான தொகுதிகள்ல கம்பேர் பண்ணும்போது முன்னிலையில இருக்காங்க. இத பத்தி சார், அது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் எவ்வளவு ஜெயித்தன தோர்த்தன என்பதுதானே தவிர, நம்மை பொறுத்தவரையில இது ஒரு கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. அதனால நாங்கள் திரு நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அவர்தான் என்று திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். நாங்கள் நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலை அங்கு சந்தித்தும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுல எங்களுடைய கட்சி அதிகமாக வாங்கியது, அவர்கள் 2 சீட்டு குறைஞ்சு வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி எங்கள் இரு கட்சியும் சேர்ந்த 3 கட்சியும் 4 கட்சிகளையும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கூட்டணி வெற்றிதான் என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் பல்வேறு விஷயங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.